ஓம் சாந்தி 11.11.2020 சாகாரம் முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது உலக சேவாதாரிகள். ஆகையால் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தேக அபிமானம் வரக்கூடாது. கேள்வி: எந்த ஒரு பழக்கம் ஈஸ்வரிய விதிமுறைகளுக்கு புறம்பானது? அதன் மூலம் அதிக நஷ்டம் ஏற்படுகிறது. பதில்: எந்த ஒரு சினிமா கதையை கேட்பது அல்லது படிப்பது, நாவல்கள் படிப்பது, இந்த பழக்கங்கள் முற்றிலும் ஈஸ்வரிய விதிமுறைகளுக்கு புறம்பானவை. இதனால் மிகுந்த நஷ்டம் ஏற்படுகிறது. ஆகையால் பாபா இதற்கு தடை விதிக்கிறார். குழந்தைகளே, நீங்கள் அப்படிப்பட்ட எந்த புத்தகங்களையும் படிக்க கூடாது. B.K.s யாராவது இது போன்ற புத்தகங்களை படிக்கிறார் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவரை எச்சரிக்கை செய்யுங்கள். முரளியின் பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் மனிதா. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை சொல்கிறார், தன்னை சோதித்துக் கொள்ளுங்கள். நினைவு யாத்திரையில் நாம் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானத்தின் பக்கமாக எவ்வளவு முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம் என்று. ஏனென்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவு செய்கிறோமோ அவ்வளவு பாவங்கள் நீங்கிக் கொண்டே போகும். பாபா நினைவுபடுத்துகிறார், குழந்தைகளாகிய நீங்கள் முதலில் அசரீரியாக வந்தீர்கள். அங்கே தூய்மையாகவே இருப்பீர்கள். முக்தி ஜீவன் முக்தியில் எந்த ஒரு தூய்மையற்ற ஆத்மாவும் போக முடியாது. அது நிராகார மற்றும் நிர்வீகார உலகம். இந்த உலகத்திற்கு சாகார உலகம் மற்றும் விகாரங்கள் நிறைந்த உலகம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு சத்தியுகத்தில் இதே உலகம் நிர்வீகார உலகமாக ஆகிறது. சத்தியுகத்தில் வசிக்கக்கூடிய தேவதைகளுக்கு அதிக மகிமை இருக்கிறது. இந்த விஷயங்களை நன்றாக தாரணை செய்து மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அங்கிருந்து தூய்மையாகவே வந்தீர்கள். பிறகு இங்கு வந்து தூய்மையற்றவர்களாகவும் ஆகியே தீர வேண்டும். சத்யுகத்தை வைஸ்லெஸ் வேர்ல்ட் என்றும் கலியுகத்தை விஷயஸ் வேர்ல்ட் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது சத்யுகத்தை நிர்விகார உலகம், விகாரமற்ற உலகம் என்றும், கலியுகத்தை விகார உலகம் அல்லது விகாரங்கள் நிறைந்த உலகம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தையை நினைவு செய்கிறீர்கள். எங்களை தூய்மையான விகாரமற்றவர்களாக ஆக்குவதற்கு நீங்கள் இந்த தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையற்ற சரீரத்தில் வாருங்கள் என்று பாபா சுயம் வந்து புரிய வைக்கிறார். பிரம்மாவின் படத்தில்தான் குழம்பி போகிறார்கள். அதாவது இந்த தாதாவை ஏன் பிரம்மாவாக காட்டியிருக்கிறார்கள் என்று குழம்பி போகிறார்கள். அதாவது திரிமூர்த்தி படத்துல பிரம்மா விஷ்ணு சங்கரர் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு காட்டியிருக்கிறோம் இல்லையா, அதுல அந்த பிரம்மா காட்ட வேண்டிய இடத்துல அந்த பக்தி மார்க்கத்தினுடைய பிரம்மா இல்லாமல் ஏன் இந்த தாதாவை காட்டியிருக்கீங்க அப்படின்னு குழப்பம் வரும் என்று பாபா புரிய வைக்கிறார். அப்பொழுது நீங்கள் இவர் பாகீரதம் என்பதை புரிய வைக்க வேண்டும். சிவபகவான் சொல்கிறார், இந்த ரதத்தை நான் எடுத்திருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு ஷரீரத்தின் ஆதாரம் அவசியம் வேண்டும். இல்லையென்றால் நான் உங்களை தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாக எப்படி ஆக்குவேன்? தினமும் படிப்பிக்க வேண்டியதாகவும் இருக்கிறது. இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்கிறார், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று. ஆத்மாக்கள் அனைவருமே தங்களின் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். கிருஷ்ணரை அனைத்து ஆத்மாக்களின் தந்தை என்று சொல்ல முடியாது. அவருக்கென்று ஷரீரம் இருக்கிறது. யாருக்காவது புரிய வைக்கும் போது நீங்கள் அஷரீரியாக வந்தீர்கள், இப்போது அஷரீரியாக செல்ல வேண்டும் என்று பாபா சொல்கிறார் என்பதை சொல்லுங்கள். சந்நியாசிகளுக்கு அல்லது இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கிறது என்றால் அவர்களுக்கு இது நிச்சயமாக முதல் பிறவியாக இருக்கும். அவர்கள் தர்மஸ்தாபனை செய்வதற்காகவே வரவேண்டி இருக்கிறது.
சினிமா கதை புத்தகங்கள், நாவல்கள் ஆகியவற்றையும் கூட அநேகர் படிக்கிறார்கள். ஒருபோதும் எந்த ஒரு நாவலையும் படிக்கக்கூடாது என்று பாபா குழந்தைகளுக்கு எச்சரிக்கை செய்கிறார். ஒரு சிலருக்கு அந்த பழக்கம் இருக்கிறது. இங்கு நீங்கள் சௌபாகியசாலி ஆகிறீர்கள். சில பிகேகளும் கூட நாவல்கள் படிக்கிறார்கள். ஆகையால் பாபா அனைத்து குழந்தைகளுக்குமே சொல்கிறார், யாராவது நாவல் படிப்பதை பார்த்தீர்கள் என்றால் உடனே எடுத்து கிழித்து விடுங்கள். நமக்கு சாபமிட்டு விடுவார்களோ, கோபப்படுவார்களோ என்று பயப்படக்கூடாது. ஒருவர் மற்றவருக்கு எச்சரிக்கை செய்வது உங்களுடைய கடமையாகும். சினிமா கதைகளை கேட்பது அல்லது படிப்பது விதிமுறைக்கு புறம்பானது. ஆகையால் யாராவது அது போன்ற செயல்கள் செய்வதை பார்த்தால் உடனே ரிப்போர்ட் செய்ய வேண்டும். இல்லையென்றால் எப்படி திருந்துவார்கள்? நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். தனக்கே யோக பலம் இல்லை என்றால் இங்கு அவர்கள் என்ன கற்பிப்பார்கள்? பாபா இதை தடை செய்கிறார். அந்த காலத்திற்கு புத்தகங்கள், இந்த காலத்திற்கு மொபைல் அல்லது கம்ப்யூட்டர்ஸ். ஏனென்றால் இச்சமயம் பிராமணர்கள் சேவகர்கள் அல்லவா? பாபாவும் குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார், அர்த்தத்தோடு புரிய வைக்கிறார். கற்றுத்தரும் பெண் குழந்தைகளுக்கு தேக அபிமானம் வரக்கூடாது. ஆசிரியரும் மாணவர்களின் சேவகராக இருக்கிறார் தானே. கவர்னர் போன்றவர்களும் கூட கடிதங்களில் கீழே நான் கீழ்ப்படிந்த சேவகன் என்று சைன் செய்கிறார்கள். இப்போதெல்லாம் குருமார்கள் தங்களுக்கு தாங்களே ஸ்ரீ ஸ்ரீ என்று எழுதிக் கொள்கிறார்கள். இங்கேயும் சிலர் அதுபோல் ஸ்ரீ இன்னார் என்று எழுதுகிறார்கள். அதேபோல் பெண்களும் ஸ்ரீமதி என்று எழுதுகிறார்கள். அதாவது நம்ம பக்கம் உயர் திரு அப்படிலாம் போடுவோம் இல்லையா, அதை பற்றி பாபா சொல்கிறார். உண்மையில் அப்படியும் எழுதக்கூடாது. எப்பொழுது ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா தானே வந்து வழிமுறை தருகிறாரோ அப்பொழுதுதான் ஸ்ரீமத் கிடைக்கும். முழு நாளும் சேவை செய்வதற்கான போதை இருக்க வேண்டும். இப்பொழுது அனைவருக்கும் அசுர குணங்கள் இருக்கிறது. உயர்ந்தவர்களாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா தான். பாகீரதன் என்று பிரம்மாவுக்கு சொல்லப்படுகிறது. அதாவது பிரம்மாவுடைய சரீரம்தான் பாக்யசாலி ரதம். அவரை மகாவீரர் என்றும் சொல்ல முடியும். தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு படிப்பினை தருகிறார். குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். இந்த பழக்கம் பிறகு உங்களுக்கு 21 பிறவிகள் வரை இருக்கும். உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான கல்வி கிடைக்கிறது. பாபா அடிக்கடி முக்கியமான விஷயத்தை புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள். பரமாத்மா தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். நீங்கள் அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்து விடுகிறீர்கள். பிறகு வீடு வாசலின் நினைவு வந்து விடுகிறது. இப்படியெல்லாம் நடைபெறதான் செய்கிறது. பக்தி மார்க்கத்திலும் கூட பக்தி செய்து கொண்டிருக்கும் போதே புத்தி வேறு பக்கம் சென்று விடுகிறது. ஒரே நிலையில் தீவிர பக்தி செய்பவர்கள்தான் அமர முடியும். ஒரே நிலையில் ஒரே அடியாக பக்தியில் அன்பில் மூழ்கி போய் விடுகிறார்கள். இதற்குதான் தீவிர பக்தி என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் கூட சில நேரம் நினைவில் அமர்ந்திருக்கும் பொழுது முற்றிலும் அஷரீரி ஆகிவிடுகிறீர்கள். நல்ல குழந்தைகள்தான் அது போன்ற நிலையில் அமருவார்கள். தேகத்தின் உணர்வு அகன்றுவிடும். அப்பொழுது அஷரீரியாகி அந்த போதையில் அமர்ந்திருப்பார்கள். பிறகு இதுவே பழக்கமாகிவிடும். நாம் ஆத்மாக்கள், பகவானின் குழந்தைகள். ஆத்மாக்களுக்கு பகவான் படிப்பிக்கிறார். பாபா நம்மை கண்களில் அமர்த்தி கொண்டு அழைத்து செல்வார். இந்த மோசமான உலகத்தில் இனி நாம் இருக்க வேண்டியதில்லை. போக போக ஐயோ ஐயோ என்று கதறுவார்கள். கோடிக்கணக்கில் மனிதர்கள் இறந்து போவார்கள். இந்த காட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால் கேட்கவே வேண்டாம். இந்த விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இந்த கண்களால் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவை அனைத்தும் இருக்கப் போவதில்லை. இங்கு மனிதர்கள் முட்கள் போல் இருக்கிறார்கள். சத்தியுகம் என்பது மலர் தோட்டம். அங்கு நம்முடைய கண்கள் குளிர்ந்து விடும். இங்கேயும் மலர் தோட்டத்திற்கு சென்றால் கண்கள் குளிர்ந்து விடும் இல்லையா? அதுபோல்
சத்யுகம் மலர் தோட்டம், அங்கே சென்று விட்டால் நம்முடைய கண்கள் விகார பார்வை இல்லாமல் குளிர்ச்சியாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். யார் பிராமணர்கள் ஆகிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் இருக்கிறது. அனைவருக்கும் செய்தி கொடுப்பதற்கான யுக்திகளை உருவாக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். சிவபாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும். ஆகையால் நாங்கள் ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்வதில்லை என்பதை போதையுடன் சொல்ல வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எய்ம் ஆப்ஜெக்டின் படத்தை சதா கூடவே வைத்திருக்க வேண்டும். நாம் ஸ்ரீமத் படி உலகத்திற்கே எஜமானர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற போதை இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட பூந்தோட்டத்திற்கு செல்கிறோம் என்றால் அங்கு நம்முடைய கண்களும் குளிர்ச்சி அடைந்துவிடும். 2வது பாயிண்ட், சேவை செய்வதற்கான மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும். பெரிய மனதுடன் மற்றும் ஊக்கத்துடன் பெரிய பெரிய படங்களை கொண்டு சேவை செய்ய வேண்டும். பிச்சைக்காரனிலிருந்து இளவரசராக ஆக வேண்டும். வர்தானம், யக்ய சேவையின் மூலம் அனைத்து பிராப்திகளின் பிரசாதத்தை அடையக்கூடிய ஆல்ரவுண்ட் சேவாதாரி ஆகுங்கள். சங்கம யுகத்தில் ஆல்ரவுண்ட் சேவை செய்ய வாய்ப்பு கிடைப்பதும் கூட டிராமாவில் ஒரு லிஃப்ட் ஆகும். யார் அன்போடு யக்யத்தின் ஆல்ரவுண்ட் சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து பிராப்திகளின் பிரசாதம் தானாகவே கிடைத்து விடுகிறது. அவர்கள் தடைகளற்றவர்களாக இருப்பார்கள். ஒரு முறை சேவை செய்ததற்கான பலன் 1000 முறை சேவை செய்வதற்கானதாக கிடைத்து விடுகிறது. சதா ஸ்தூல மற்றும் சூக்ஷ்ம பிரசாத தானம் நடந்து கொண்டே இருக்கட்டும். யாரையாவது திருப்திப்படுத்துவதும் கூட அனைத்தையும் விட பெரிய சேவையாகும். விருந்து உபச்சாரம் செய்வது இது கூட அனைத்தையும் விட மிக பெரிய பாக்கியமாகும். ஸ்லோகன், சுயமரியாதையில் நிலைத்திருங்கள், அப்போது அநேக விதமான அபிமானங்கள் தானாகவே முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி. தீமைகள் யாவும் தீயினில் வேக யோகம் செய்ய வந்தேனே என் தந்தை சிவனே. தீமைகள் யாவும் தீயினில் வேக யோகம் செய்ய வந்தேனே என் தந்தை சிவனே. தினம் உந்தன் நினைவு என்னும் தீயினை மூட்டி, தினம் உந்தன் நினைவு என்னும் தீயினை மூட்டி, நெற்றி நடுவே